Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 1ல இருக்கிற எக்ஸாம்பிள் 1.18 வந்து பார்க்க போறோம். இந்த இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா கொடுத்திருக்கிற செட்ஸ்க்கு வந்து வென் டயகிராம் வந்து வரைய சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா A' வந்து கொடுத்திருக்காங்க. A'-க்கு வென் டயகிராம் வரைய சொல்லியிருக்காங்க. அதனால நான் இந்த இடத்துல என்ன எழுதிக்கிறேன்னா A' நான் இங்க எழுதிக்கிறேன். இப்போ A' என்னன்னா ஏவை தவிர யூனிவர்சல் செட்டில் இருக்கிற மற்ற எலிமெண்ட்ஸை தான் வந்து A' சொல்லுவோம். அதனால ஏங்கிற சர்க்கிள், அதாவது இந்த சர்க்கிளை தவிர மீதி இருக்கிற எல்லா ரீஜியனையும் நான் வந்து ஷேட் பண்ணிக்கிறேன். அதனால பியை வந்து இந்த இடம் ஃபுல்லாக ஷேட் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே வெளியில் இருக்கிற ரீஜியனும் வந்து யூனிவர்சல் செட் தான். அதனால வெளியில் இருக்கிற ரீஜியனையும் நான் ஃபுல்லாக ஷேட் பண்ணிக்கிறேன். அதாவது A'-ன்னா ஏவை தவிர மீதி இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையுமே வந்து A' தான் சொல்லுவோம். அதனால ஏவை தவிர நான் மீதி இருக்கிற எல்லா ரீஜியனையுமே வந்து ஷேட் பண்ணிட்டேன். அடுத்து செகண்ட் சப் டிவிஷனில் A-B வந்து கொடுத்துருக்காங்க. A-B வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி A-B கண்டுபிடிச்சாதான் A-B வந்து கண்டுபிடிக்க முடியும். அதனால நான் ஃபஸ்ட்டு A-B வந்து பண்ண போகிறேன். A-Bயை நம்ம சம்ம வைஸ் பார்த்தோம்னா A-B பண்ணுறப்ப காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து கேன்சல் அவுட் பண்ணுவோம். அதனால இந்த ரீஜியனை நான் வந்து, அதாவது இந்த ரெண்டு சர்க்கிளும் சேர்ற இடத்த ஷேர் பண்ண போகிறது இல்லை. அடுத்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து எதுக்கு கொடுப்பேன்னா ஏங்கிற இதுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி A-Bல கொடுப்போம். அதனால ஏங்கிற இந்த ரீஜியனை ஃபுல்லாக நான் ஷேட் பண்ணிக்கிறேன். இதுதான் A-Bயோட ஆன்சர். A-B என்னன்னா A-B தவிர மீதி இருக்கிற ரீஜியன் எல்லாத்தையும் ஷேட் பண்ணணும். A-Bனா இந்த ரீஜியன், இதை தவிர இருக்கிற மீதி எல்லா ரீஜியனையுமே வந்து ஷேட் பண்ணுறது தான் வந்து என்னன்னா A-B அதனால மீதி இருக்கிற எல்லா ரீஜியனையுமே வந்து நான் ஷேட் பண்ணிக்கிறேன். இதான் வந்து A-B உடைய ஆன்சர். அடுத்தது தேர்டு சப்டிவிஷன். தேர்டு சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A-B கொடுத்துருக்காங்க. A-B வந்து கண்டுபிடிக்கணும்னா முதல்ல A-B வந்து கண்டுபிடிக்கணும். A-B கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் A-B வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு A-Bனா என்னன்னு பார்க்கணும். A-Bனா ஏங்கிற செட்டையும் பிங்கிற செட்டையும் கம்பைன் பண்ணுறது. அதனால ஏங்கிற செட்டையும் பிங்கிற செட்டையும் நான் ஃபுல்லாக ஷேட் பண்ணிக்கிறேன். அதான் வந்து A-B உடைய ஆன்சர். அடுத்து A-B வந்து பார்க்கணும். A-B என்னன்னா A-B தவிர மீதி இருக்கிற எல்லா ரீஜியனையும் ஷேட் பண்ணணும். A-Bனா இந்த ரீஜியன் ஃபுல்லாக, அதை தவிர மீதி இருக்கிறது எல்லாத்தையும் ஷேட் பண்ணணும்னா அவுட் சைட் தி சர்க்கிள் தான் வந்து நான் ஷேட் பண்ணணும். இதான் வந்து A-B இந்த ரீஜியன் ஃபுல்லாத்தையுமே வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சர்க்கிள் தவிர மீதி இருக்கிற ரீஜன் வந்து ஃபுல்லாக A-B இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ.